ஒரு ஸ்காலர்ஷிப் டியூஷன் ஃபீஸை பே பண்ணிவிட்டு லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கும் காசு கொடுத்து வீசா சார்ஜஸையும் அவங்களே பார்த்து ஃப்ளைட் டிக்கெட்டும் எடுத்து கொடுத்து போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னால் வேணான்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப்போடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் தான் இதுங்க. யாரெல்லாம் வெளிநாட்டில் போய் மாஸ்டர்ஸ் இல்லை பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் இது. கிட்டத்தட்ட 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், எப்படி அப்ளை பண்ணணும், யாரை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஒன்று, உங்களுடைய ஏஜ் 35 இயர்ஸ்க்கும் கம்மியாக இருக்கணும். செகண்டு, நீங்கள் எஸ்சி எஸ்டி அண்ட் எஸ்சிசி அதாவது கன்வெர்டட் கிறிஸ்டியானிட்டியாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கும் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் 36 லட்சம் ரூபாவோட ஸ்காலர்ஷிப்புக்கு யூஆர் எலிஜிபிள். ஃபோர்த்து, உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் கிடச்சிருந்துருக்கணும். அது எங்கே இருந்துன்னா QS ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு 1000 ரேங்கிங்குள்ளே இருக்கிற யூனிவர்சிட்டி இல்லை காலேஜ்லேருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து கிடச்சிருந்துருக்கணும். அது எப்படி அப்ளை பண்ணணும், காலேஜஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இதுக்கு தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு காலேஜ் ஆஃபர் லெட்டர் உங்கள் கையில் அந்த காப்பி இருக்கணும். செகண்டு, உங்களோட எஜுகேஷ்னல் ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்கணும். நீங்கள் யூஜி முடித்தது, உங்களோட 10th +2 சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் வேணும். தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமான வரி சான்றிதழ் அது வேணும். அதுக்கப்புறம் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க்கோட ஃப்ரண்ட் பேஜோட காப்பி ஒன்று வேணும். அண்ட் ஃபிஃப்த், இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். உங்களோட ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் PDF வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பேசிக் KYCs அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஆதார் கார்டு வந்து வேணும். இதில் என்னென்னலாம் கவர் ஆகும்? இதில் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் கவர் ஆகிடும், லிவிங் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகிடும், உங்களுடைய விசா சார்ஜஸ் கவர் ஆகிடும், அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கூட இதில் கவர் ஆகிடுங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸு ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, அது யார் அப்ளிகண்ட்டோ அவங்களோடது தான் நம்ம கொடுக்க முடியும். பேரண்ட்ஸோடது வந்து நம்ம கொடுக்க முடியாது, அப்பாவோடது அம்மாவோடது அது மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸோடது நம்ம கொடுக்க முடியாது. யார் அப்ளிகண்ட்டோ அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை தான் நம்ம கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ டியூஷன் ஃபீ அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எப்படி கவர் ஆகும்னா டிரெக்ட்லி வந்து அவங்க காலேஜஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி அவங்க சென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் லைக் லிவிங் எக்ஸ்பென்சஸ், உங்களுடைய ஃப்ளைட் சார்ஜஸ் அதுதான் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றது மாதிரி இருக்கும். இப்போ காலேஜஸில் வந்து அட்மிஷன் எடுக்கும்போது அது கண்ட்ரி வந்து டிஃபர் ஆகும். அந்த அட்மிஷன் எடுக்கிறது அப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து நீங்கள் என்ன கண்ட்ரி செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து டிஃபர் ஆகும். பட் பேசிக்காக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணுறது, ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு அவங்க ஆஃபர் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இனிஷியல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சேங்ஷன் ஆனதுக்கப்புறமா அது உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். இப்போ என்கிட்ட எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்குது, எனக்கு காலேஜ் ஆஃபர் லெட்டரும் வந்துருச்சு, ஐ எம் குட் டு கோனா, எஸ்ஸுங்க. இது எல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க, பேங்க் ப்ரூஃப்ஸ் இருக்குது, உங்களுடைய காலேஜ் அட்மிஷன் லெட்டர் இருக்குது, வருமான வரி சான்றிதழ் நான் சொன்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் யாரை அப்ரோச் பண்ணணும், அதுக்கப்புறமா எந்த லிங்க்கில் போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த லிங்க், அதுக்கப்புறமா காண்டாக்ட் டீட்டெயில், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட PDF அண்ட் கவர்மெண்ட் லிங்க்கு, எங்கே போய் அப்ளை பண்ணணுங்கிற லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூ கேன் ஆக்சஸ் தட். மோஸ்ட்லி வந்து இதை நீங்கள் டிரெக்டாக கூட அப்ளை பண்ணலாம், இல்லை நிறையா ஏஜென்சிஸ் கூட இது பண்ணுறாங்க. அதாவது ஓவர்சீஸ் எஜுகேஷன் ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஏஜென்சிஸ் கூட இது பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல, இல்லை சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஏஜென்சியை கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் சம் ரிஜெக்ஷன், விசா ரிஜெக்ஷன் கேசஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல சம் மிஸ்டேக்ஸ் ஆனாலும் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் அது உங்களுக்கு கோ த்ரூ ஆகிறதுக்கு. அதனால் பெட்டர் என்னோட ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலிமா போனோன்னா would be better for you.
கண்டிப்பா இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஸ்காலர்ஷிப் தாங்க. ஓவர்சீஸ் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இது ஒரு வண்டர்ஃபுல்லான ஸ்காலர்ஷிப். பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சரி, இல்ல உங்க சரவுண்டிங்கில யாராவது வெளிநாட்ல போய் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க இருந்தாலும், அவங்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இது படிக்கிற விஷயம் அப்படிங்கிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இதில ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறதுல, இல்ல காலேஜஸ் ஃபைண்ட் பண்ணுறதுல ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாக்கா, கீழே என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் மெயில் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை தட்டிடுங்க. அண்ட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.